இனிய காலை வணக்கம் அன்பு நண்பர்களே. பிரபஞ்சமும் நாமும் இதுதான் இன்றைய தலைப்பு. இந்த பிரபஞ்சத்தோட இணைந்து தான் நாம் வாழ முடியும். ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதங்கள் தான் காற்று, நிலம், நீர் எல்லாமே. இதெல்லாம் இல்லாமல் ஒரு மனிதன் வாழவே முடியாது. இப்படி நேரடியாகவும் மறைமுகமாகவும் பிரபஞ்சம் நம்மோடு தொடர்பு கொண்டுள்ளது. அப்போது இந்த பிரபஞ்சத்தோடு இணையாமல் மனிதன் வாழ முடியாதுங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்கிறப்போ நாம் பிரபஞ்சத்துக்கிட்ட கோரிக்கை வைக்கலாம். அதை நிச்சயம் பிரபஞ்சம் நிறைவேற்றும். அந்த கோரிக்கை நேர்மையாகவும் சத்தியமாகவும் உண்மையாகவும் இருக்கணும். சார், இந்த பிரபஞ்சத்தில் மனிதர்கள் நடுவில் மனு தர்மம் உருவாவதற்கு முன்பாக ஒழுக்கம் என்பது எப்படி ஏற்பட்டுச்சு? முத மனிதன் பிறக்கும்போது அவன் அம்மாவோடையும் சகோதரிகளுக்கூடையும் உடலுறவு கொண்டு வம்சவர்த்தி பண்ணான்னு மனு தர்மம் சொல்லுது. அப்புறம்தான் உறவுன்னு ஒன்றுத்தையே பிரித்தான். அவன் பையனாக பிறந்தவன் தாய் கூடயே உடலுறவு வச்சுருக்கானான். எப்படிலாம் சொல்கிறாங்க. நான் சொல்லலை, மனு தர்மம் சொல்லுது. ஆக எதுக்காக இது சொல்கிறேன்னா, அறிவு வளர வளர ஒழுக்கங்கள், நியதிகள், கட்டுப்பாடுகள் இவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆச்சு. சரி, சொல்ல ஆரம்பித்த இடத்துக்கு வரேன். இந்த பிரபஞ்சத்தோடு நாம் தொடர்பு கொண்டுள்ளோம். பிரபஞ்சத்துக்கிட்ட கோரிக்கை வச்சா பிரபஞ்சம் அதை நிறைவேற்றுங்கிற நம்பிக்கை நமக்கு வேணும். அதில் நியாயமான எண்ணங்கள், சத்தியமான ஒழுக்கங்கள் இருக்கணும். இருந்தால் பிரபஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்கிறது கண்டென்ட்டு. நான் சொல்ல நினைக்கிற கண்டென்ட்டு. மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் நிறைய கனவு சார், நிறைய ஆசை சார், ஏக்கம் சார். அவனுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஏக்கங்கள் சார், கனவு சார், ஆசைகள் சார். எல்லாருக்கும் அந்த கனவுகள் எல்லாம் நிறைவேறுகிறது சார். சில பேருக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிது, ஆசீர்வாதம் கிடைக்க மாட்டேங்குது. அதை தான் கர்மா, விதி, இதுன்னு நிறைய டிபார்ட்மெண்ட்டாக காலத்தில் காலமாக பிரிக்கிறாங்க. ஆக மனுஷன் வாழணும், ஆசைகள் நிறைவேறலைனாலும் வாழணும். அப்போ ஏற்றுக்கூடிய மனப்பக்குவம் வேணும். ஏற்றுக்க மனப்பக்குவம் வேணும்னா பிரபஞ்ச சூழ்நிலையோட ஆசீர்வாதம் வேணும். பிரபஞ்ச ஆசீர்வாதம் இருந்தால்தான் உங்களை தொந்தரவு பண்ணாத உறவு, உங்களை தொந்தரவு பண்ணாத புரிதல் கொண்ட மனைவி, இப்படி எல்லாருமே அமைவாங்க. அதனால் காலையில் எந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. இறைவனை தாண்டி பிரபஞ்சத்துக்கிட்ட மனம் விட்டு பேசுங்க. இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கணும். கொடுத்ததை வைக்க நன்றி என்று சொல்லி பழகுங்க. பிரபஞ்சம் இல்லாது உன்னால் வாழவே முடியாது என்பது தான் என் கருத்து. இன்றைய செய்தியும் அதுதான்.